தண்ணி குடமும் விளக்கும் பூஜை அறையில் வச்சுட்டு அப்படியே பால் பொங்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த பாலை கட் பண்ணி விட்டு கரண்ட் அடுப்பில் தாங்க காய வைக்கிறோம். கேஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. கரண்ட் அடுப்பில் எடுத்துகிட்டு வந்து பால் காயிற கேப்பில் சாமி போட்டெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி தாங்க வைப்பாங்க. விநாயகர், முருகர், சரஸ்வதி, லட்சுமி, வெங்கடேஸ்வர் மால் 5 பேர் இருக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக இன்றைக்கி பாலும் பொங்கியாச்சுங்க. பொங்குன பாலை எடுத்துன்னு போய் நாம் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூசணிக்காயெல்லாம் வீட்டுக்கு சுற்றி உடச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டோங்க. இன்னொரு 2 நாளில் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். சாமான்லாம் எடுத்துன்னு போய் இதுக்கு மேலே வர வீடியோ இந்த வீட்டில் தாங்க வரும். இதுலேயே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாமிக்கு பிரசாதம் படைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.